الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا لا تنفروا في الحر قل نار جهنم أشد حرا وقال أيضا لا يرون فيها شمسا ولا زمهريرا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اشتكت النار إلى ربها فقالت أكل بعضي بعضا فأذن لها بنفسين نفس في الصيف ونفس في الشتاء فذلك ما تجدونه من حر سمومها وذلك ما تجدونه من زمهريرها أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் இருந்து கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ஷவ்வால் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்து கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் ஒரு பணிவான வேண்டுகோள். எப்பொழுதுமே குத்துபாக்களை கேட்கின்ற பொழுது நம்முடைய நெஞ்சால் கிபிலாவை முன்னோக்கி இருக்கின்ற அதே சமயம் நம்முடைய பார்வைகள் கண்கள் ஹத்தீபை நோக்கி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தூக்கம் வரும், சிந்தனை மாறும். எனவே உற்சாகமாக ஒரு 30 நிமிடங்களை அல்லாஹ்வுக்காக தூங்காமல் கொடுப்போம். நீங்கள் தூங்குவது எனக்கு குத்துபா செய்வதற்கு டிஸ்டர்பாக இருக்கும். என்னுடைய தலைப்பில் குழப்பம் ஏற்படும். இது ஒவ்வொரு மின்பரிலும் என்னுடைய வேண்டுகோள். சார், இது பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம், யாரும் தூங்க வேண்டாம். இதை கண்காலும் தூங்கினால் அது உங்களுடைய அல்லாஹ்வுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, சமகாலத்துக்கு தேவையான சில வழிகாட்டல்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதுதான் நம்முடைய இந்த காலநிலை, கிளைமேட், உஷ்ணமான ஒரு காலம். நம்முடைய நாட்டுக்கு எப்நார்மல், சில நாடுகளுக்கு இது நார்மல். 38, 39, 40 செல்சியஸ் வருவது நமக்கு எப்நார்மல். சில நாடுகளுக்கு அது சிம்பிள். எனவே ஒவ்வொரு நாட்டுடைய மக்களையும் அந்த நாட்டுக்கு ஏற்றவாறு, சூழலுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த காலத்தில் இந்த உஷ்ணமான சூடான இந்த சமர் இஸ்லாத்துடைய பார்வையில் எப்படி பார்க்கப்படுகிறது, அதை நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான கால சூழ்நிலைகளிலே என்ன செய்தார்கள், செய்ய சொன்னார்கள் என்பதை நான் சுருக்கமாக குறிப்பிட்ட நேரத்துக்குள் உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஒன்றை நாம் விளங்க வேண்டும். உலகத்துடைய இந்த சூடு உஷ்ணம், அது நெருப்புடைய உஷ்ணமாக இருக்கலாம், அது சூரியனுடைய உஷ்ணமாக இருக்கலாம், மறுமையுடைய என்ன சொல்வதாக நரகத்துடைய சூட்டிலிருந்து 70 ஒரு மடங்கு. உலகத்தில் இருக்கின்ற ஹை டிகிரி செல்சியஸ் சூடு நரகத்துடைய 70 1.
முதலாவது இந்த உஷ்ணத்தை கொண்டு நாம் பெற வேண்டிய லெசன் நரகத்தை நினைத்து பார்ப்பது. நரக நெருப்புடைய உஷ்ணத்தை நாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவது, உணர்வது. அன்பானவர்களே, சூட்டை பற்றி குளிரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, சுவர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லுகின்ற பொழுது, சுவர்க்கவாதிகளுடைய அவர்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களை சொல்கின்ற பொழுது நல்ல மென்ஷன் பண்ணி சொல்லுகின்றவருடைய குறிப்பிட்டு அடையாளப்படுத்தி சொல்கின்ற விடயம் தான் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஜம்ஹரீரா. சுவர்க்கத்தில் வெயில் கிடையாது, உஷ்ணம் கிடையாது, சுவர்க்கத்தில் கடும் குளிர் கிடையாது. நம்முடைய நாட்டு குளிரெல்லாம் சில நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது ஜீரோவையும் பிரித்து பார்க்கலாம், பொயின் ஜீரோவும் வராதாய். சில நாட்டுக்கு போய் வந்தவர்கள் நீங்கள் பார்க்கலாம் தேடி, உது செய்து கொண்டிருக்கும் பொழுது தாடியிலே முகத்திலே தண்ணீர் ஐக்கட்டியாக மாறும். உது செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நாடும் இருக்கிறது. அந்த கடும் குளிர் இருக்கிறதே, தாங்க முடியாத குளிர் சுவர்க்கத்தில் இல்லை. சம்சன் சூரியனோ சூரிய வெப்பமோ அங்கு இல்லை. ஜம்ஹரீர் கடும் குளிர், அப்படியான கடும் குளிரும் சுவர்க்கத்தில் இல்லை. எனவே சுவர்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்த உஷ்ணம் நரகத்தோடு சம்பந்தப்பட்டது. நான் ஆரம்பத்திலே ஒரு சில ஆயத்துகளுடைய பகுதிகளை ஓதினேன். உஷ்ணமான காலங்களில் அமளிபாதத்துகளில் ஈடுபடுவதும் அப்படி சிறப்பு தான். ஒன்று, அல்லாஹ் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், எப்பொழுதுமே மக்களுக்கு இலகுவை ஈஸியாக நடக்கூடியவன், அல்லாஹ் லேசப்படுத்தக்கூடியவன். அதில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடுத்த இந்த காலத்துக்கு ஏற்றவாறு உள்ள ஒரு அமல் தான். சில மஸ்ஜிதுகளிலே அதை அமல் செய்யலாம், சில ஊர்களிலே அமல் செய்யலாம். கடும் உஷ்ணமான ஊர்களில் அது சுன்னத். துஹருடைய தொழுகையை கொஞ்சம் தாமதித்து தொழுவது. ஒரு நாள் அந்த சம்பவம், முஅத்தின் வலிமையான நேரத்துக்கு அதான் சொல்ல ரெடியாகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், துஹர் ஆகிவிட்டது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கடும் உஷ்ணம். இஸ்லாம் கண்ணியமான அல்லாஹ் மக்களுடைய நிலைமைகளை அனுசரித்துத்தான் மார்க்கத்துடைய சட்டங்களை ஏற்றிருக்கிறார். கஷ்டமான, செய்ய முடியாத, சிரமமா நீ செய்யத்தான் வேண்டும். நீ 1000 கிலோமீட்டர் நீ பயணம் செய்தாலும் டிராவல் பண்ணினாலும் நீ லோரை 4 ரக்காத் சொல்ல வேண்டும் என்று எல்லாம் சொல்லவில்லை. 26 கிலோமீட்டருக்கு மேலால் நீ பயணம் செய்கிறாயா அடியானே, நீ அசரை லோரை 2 ரக்காத் சொல்லி சொல்லலாம். பரவான தொழுகையை 50 நேரம் கொடுத்து 5ஆக தந்திருக்கின்ற, ஏற்கனவே 45 டைம்ஸ் லெஸ் பண்ணப்பட்ட அந்த இரக்கமுள்ள அல்லாஹ் டிராவல் பண்ணும் பொழுது சுருக்கி தொழுங்கள். அசர் நேரத்திலே பயணத்தில் இருக்கிறீர்களா, முற்படுத்தி தொழுது விட்டு போங்கள். லுஹர் நேரத்திலே பயணத்தில் இருக்கிறீர்களா, பிற்படுத்தி தொழுங்கள். லுஹருடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய அதானுக்கு ஒரு 10-15 நிமிடங்கள் முன்னால் வரைக்கும் அசருக்கும் லுஹருக்கும் நேரம் பிரயாணத்திலே வேறு சில காரணங்களும் இருக்கிறது. இப்படி சொல்ல வந்த விடயம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மோதின் சரியார் சொல்லலாம் சொல்கிறார் சஹாபாக்கள், இந்த மரங்களுடைய நிழல்கள், இந்த மதில்களுடைய சாப்பைகளுடைய பில்டிங்களுடைய நிழல்கள் எல்லாம் நல்ல முறையில் வந்து, அதாவது கொஞ்சம் லுகருடைய நம்முடைய நேரத்தை விட ஒரு 45 மினிட்ஸ் இப்படியான ஒரு நேரம் ஆகி கொஞ்சம் அசருக்கு சிக்னல் விளங்குகின்ற, அடையாளங்கள் விளங்குகின்ற அந்த நிழல் வரும் வரை அவர்கள் தாமதிக்க சொல்லி அதான் சொன்னார்கள். நிழலும் வந்த பிறகு அசருக்கு மிச்ச நெருக்கம் அல்ல, மக்ரூவான நேரம் அல்ல, வெயில் தணிந்த பிறகுதான் இகாமத் சொல்லப்பட்டு லுஹர் சொல்ல சொன்னார்கள். கடும் உஷ்ணமாக இருந்தால் லுஹரை கொஞ்சம் கூலான நேரத்தில் தொழுங்கள். இஸ்லாம் மனிதனுடைய நிலைமை அனுசரிக்கிறது. இஸ்லாமே வேறுக்க தொழத்தான் வேண்டும், வெயிலாக இருந்தாலும் போகத்தான் வேண்டும் இல்லை. அந்த வெயிலை உணர்ந்து என்னுடைய அடியானுக்கு கஷ்டம் வரக்கூடாது, அல்லாஹ் லுஹர் தொழுகை கொஞ்சம் கூலாக்கி தொழுங்கள், கொஞ்சம் நேரம் கிளைமேட் கூலாகிய பிறகு தொழுங்கள். இது ஒரு விடயம். ஆரம்பத்தில் நான் ஓதிய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸை ஞாபகப்படுத்தி என்னுடைய விடயத்தை நான் கண்டினியூ பண்ணுகிறேன். முன்பு கண்ணியமானவர்களே, தபூக்குடைய போர், தபூக்குடைய போர் அதுவல்ல, ஈச்சம்பலத்துடைய அறுவடையுடைய காலம், அது முஸ்லிமான காலம். புட்சுகள் எல்லாம் பொதுவாக அதிகமான பல வர்க்கங்கள், கனிகள்
அறுவடை செய்யப்பட உற்பத்தி ஆகுவது இந்த சூடான காலத்தில் செயல்படுத்துவார் அரபியில் இந்த சமர். அதிலே ஈச்சம்பளம் அறுவடை அன்னை என்னவென்றிருக்கிறது. அல்லாஹ் போக சொன்னான், சோதித்தான் அல்லாஹ். இப்ப நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதை தீனுக்காக போருக்காக வெளியாக வேண்டும், கலிமாவுக்காக வெளியாக வேண்டும், இஸ்லாத்துக்காக வெளியாக வேண்டும். எப்பொழுதுமே கண்ணியமான கிளைமேட்டை வைத்து அமலிலிருந்து முழுமையாக ஓஃப் ஆகுவது முனாஃபிக்தனம். நான் போக மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்லுவே கை முன்ன பின் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லலாம். முனாஃபிக்கள் சொன்னார்கள், சில மோமின்கள் பலகீனமானவர்கள், ஈமான்ல பலகீனமானவர்களை பார்த்து, லா தன்கிரோ ஃபில் ஹர்ப், இது உஷ்ணம், இது சூடு, அல்லாஹ் சொல்றான்னு நீங்க சும்மா கண்ணை மூக்க பத்தி கொண்டு போக வானம், அல்லாஹ் சொல்றான்னு நீங்க போக வானம். லா தன்கிரோ ஃபில் ஹர்ப், தபூக்குக்கு உஷ்ணமான கிளைமேட்ல போக வேண்டாம். அந்த ஆயத்தில் அல்லாஹ் அந்த விடயத்தை சொல்லி காட்ட என்ன தெரியுமா சொல்லுகிறான், எதை ஞாபகப்படுத்துகிறான். கொல் அப்படியே உம்மத்துக்கு சொல்லுங்கள், இந்த முனாஃபிக்குகள் இந்த உஷ்ணமான கிளைமேட்ல அல்லாஹ்வுடைய தீனுக்காக போருக்காக போக வேண்டாம் என்று மற்றவர்களை தடுக்கிறார்களே, சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம், நரகத்துடைய உஷ்ணம் நெருப்பு இதை விட பவர்ஃபுல்லானது, டிகிரி கூடியது. நாரு ஜஹன்னம் அசத்து ஹர்ரா, நரக நெருப்பு இதை விட உஷ்ணமானது என்று சொல்லுங்கள். சரியாக விளங்கினார். எனவே இந்த உஷ்ணம் என்பது நரகத்தோடு சம்பந்தப்பட்டதுதான், சோதனை. அடுத்து நான் அந்த ஆயத்தை ஓய்வு விளக்கப்படுத்தி விட்டேன். சொர்க்கத்திலே வெயில் கிடையாது, கடும் குளிர் கிடையாது, ஒரு நடுநிலைமையான எல்லோருக்கும் பொருத்தமான கிளைமேட்டாக இருக்கும். அன்பானவர்களே, அடுத்தது நரகம். அல்லாஹ்விடம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியது. சக்கத்தின் நாவிலா ரப்பிஹா, நரகத்துடைய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன? யா அல்லாஹ், பாருங்கள் என்னுடைய எவ்வளவு பயங்கரமானது என்று. நரகத்துடைய அந்த வெறியை பாருங்கள், நரகத்துடைய அந்த அகோரம். அக்கல பாதி பாபா, என்னுடைய சில பகுதி என்னுடைய இன்னும் சில பகுதியை தின்னுகிறது. பெரிய நெருப்பு சின்ன நெருப்பை தின்னுவது போன்று, பெரிய மீன் சின்ன மீனை தின்னுவது போன்று, பெரிய பறவைகள் சின்ன பறவைகளை ஹண்ட் பண்ணுவது போன்று, என்னுடைய சில பகுதி, என்னுடைய சில பாட்டுகள், சில யூனிட்டுகள், சில பங்கு பகுதி இன்னும் ஒரு பகுதியை தின்னுகிறது. எனக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது வருத்தம். நரகன் வருத்தத்தை நரகமே அனுபவிக்கிறது. நரகத்துக்கே நரகம் வருத்தம். எங்களுக்கு அப்படி இருக்கு. அல்லாஹ் என்ன சொன்னா, ரிலாக்ஸுக்கு ஒரு ரீஃப்ரெஷ்க்கு என்ன சொன்னான் அல்லாஹ், ஒரு பிரேக்குக்கு என்ன சொன்னான் அல்லாஹ், அல்லது அதுல இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைப்பதற்கு அல்லாஹ் சொன்னதுதான், நீ 2 மூச்சு விடு, நீ 2 மூச்சு விடு, உனக்கு அதுதான் ரிலாக்ஸ். நீ 2 மூச்சு விடு. ஒரு மூச்சு சமர், இன்னும் ஒரு மூச்சு தான் வின்டர். கடும் குளிரும் உஷ்ணமும். கடும் உஷ்ணம், உஷ்ண காலத்தில் அது விட்ட மூச்சு, அது கடும் குளிர், அது குளிர்காலத்தில். உலகத்தில் எங்காவது ஏதோ ஒரு பகுதியில் எங்கேயாவது கடும் உஷ்ணமும் குளிரும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நரகம் மூச்சு விட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நரகம் 2 மூச்சு விடுகிறது. சூடு காலத்தில் விடுகின்ற மூச்சு சூடு, குளிர்காலத்தில் விடுகின்ற மூச்சு தான் குளிர் என்று தெளிவாக சொன்னார். சரி, இப்பொழுது அடுத்த விடயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உஷ்ணமான காலத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி பிறரை வழி நடத்தினார்கள். இப்படி கொத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றார்கள். எப்படி செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அபு ஹாஸிம் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹாஸிம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். வந்து நம்முடைய மக்கள் போன பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இடம் போதாது, நல்லா விளங்குகிறது. பின்னால் யாரும் பண்ணப்படும். இப்பொழுது நியத்து வைங்கள், எல்லோரும் ரிலாக்ஸாக கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்து அழகான முறையில் இன்ஷா அல்லாஹ் ஏசி போட்டு இந்த மஸ்ஜித் அமைய வேண்டும் என்றால் உங்களுடைய பேர்ஸில் இருக்கின்ற ஆக பெரிய எக்ஸ்பென்சிவான நோட் சில்லுக்கு போக வேண்டும் என்று. பில்டிங் ஃபண்டில் நம்முடைய பேர்ஸில் இருக்கின்ற எல்லாமே போனாலும் அரசுக்கு கீழே நிலம் கிடைக்கும். அந்த வெயிலில் நீர் வைத்துக் கொள்வோம். இப்படி இடம் போதாத மஸ்ஜித் தானே அது. பில்டிங் உள்ள எல்லாரும் இருக்க முடியாது, சின்ன பகுதி, அதிகமாக வெளிப்பகுதிதான். அபு ஹாஸிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், கடும் உஷ்ணமான கிளைமேட், நான் வெயிலில் நின்று கொண்டிருந்தேன். வெயிலில் நின்று கொண்டு கொத்துபாவை கேட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், வெயிலாக இருந்தாலும் கொத்துபாவுக்கு நேரத்துக்கு வந்திருக்கிறார். அதையும் பார்க்க வேண்டும்.
கொத்துபாவுக்கு டைமுக்கு அட்டெண்டாக இருக்கிறார், அதுவும் லெசன். வெயிலில் இருந்து கொண்டு கொத்துபாவை கேட்பதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் நிழலுக்கு வாருங்கள், வெயிலில் நிற்க வேண்டாம். எனவே ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழிகாட்டல் இஸ்லாத்துடைய, வெயிலில் நிற்பது சரியில்லை. அபூ ஹாஸிம் சொன்னவுடன் நிழலுக்கு வந்தேன். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூம الرجل பைன ஷம்ஸி வல், எப்பயுமே ஹாஃப் வெயிலும் ஹாஃப் நிழலும் படுகின்றது போன்று நிற்பது கூடாது. ஒன்று நிழல் ஃபுல்லாக அல்லது வெயில் ஃபுல்லாக. ஹதீஸ் அதை ஹெல்த் சம்பந்தப்பட்ட கைட்லைன்ஸ் நீங்கள் இணைத்து பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். ஹாஃப் பாடிக்கு ஹாஃப் நிழல் ஹாஃப் வெயில், சன்லைட் படுகின்ற அமைப்பில் நிற்க வேண்டாம். இரண்டும் படக்கூடாது ஒரே அடியாக. போகின்ற வழியிலே மரம் நிழல் மாறி மாறி வருகிறது, போய்கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம், அது அல்ல. இடத்துல நின்று கொண்டிருக்கின்ற ஸ்டே பண்ணுகின்ற தங்குகின்ற பொழுது வெயிலும் நிழலும் படுகின்ற அமைப்பில் நிற்க வேண்டாம் ஒரே அடியாக. முழுமையாக வெயிலாக நிழல் நிழலாக கம்ப்ளீட் ஆகிய பிறகு வெளியாகுங்கள், நில்லுங்கள். ஒன்று நிழலில் நில்லுங்கள் அல்லது வெயிலில் நில்லுங்கள். இரண்டும் படுகின்ற மாதிரி 50-50 60-40 நிற்க வேண்டாம். அது ஒரு வழிகாட்டல். ஒரு சஹாபி சொல்கிறார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸுப்பு அலா ரஅஸிஹில் மா மினல், ஒரு ஹதீஸில் மினல் ஸௌம், நோன்புடைய செயலால். மாஷா அல்லாஹ், சிலர் செவ்வால் மாதம் விட்டு பிடிக்க நியத்து வைத்திருப்போம். பெரும்பாலும் சில சகோதரர்கள் 6 நோன்போடு 6வது நோன்பு இருப்பீர்கள். 6வது நோன்பு தான் இது, 6வது நாள் நோன்போடு இருப்பீர்கள். உங்களுக்கு நன்மாராது உஷ்ணம் 6 நோன்பு விடுவதில்லை, தொடர்ந்து கண்டினியூ பிடிப்பது பெட்டர். செவ்வால் முடிய முன்னால் படித்துக் கொள்வது அனுமதி. யார் ஒருவர் இடையிலே சொல்கின்ற விடயம், யார் ஒருவர் அந்த சம்பவத்தோடு சொல்வது கடுமை அல்லாவுக்காக, அல்லாவுடைய மறந்தாத்தில்லா, அல்லாவுடைய திருப்தியை நாடி கடும் உஷ்ணமான நாளில் நோன்பு நோட்பாரோ, மன்சாம இல்லா, பல வார்த்தைகள். கடும் உஷ்ணமான நாளில் நோன்பு நோட்பாரோ அல்லாஹ் அவருக்கு கியாமத்து நாளிலே தாகம் வராமல் தண்ணீர் கொடுப்பான் மஹ்ஷரிலே. எனவே இந்த கடும் உஷ்ணமான நாள் 6 நோன்பு டயர்டா இருக்கிறது, களைப்பாக தாகமாக இருக்கிறது, அந்த நேரத்தில் கொஞ்சம் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தி எனக்கு மஹ்ஷரிலே அங்கே அல்லாஹ் தண்ணி தருவான், அந்த தாகத்தை தீர்ப்பான். கடும் உஷ்ணமான சூரியன் ஒரு மைல் அளவு, ஒரு மீல் என்றால் ஒரு மைல் தூரம் டிஸ்டன்ஸ், அல்லது ஒரு மீல் சுருமா குச்சி 3 இன்ச். எங்களுக்கு சூரியனுக்கு கெட்டோடு 3 இன்ச் சுருமா குச்சி, சுருமா பொட்டில் இருக்கின்ற குச்சி, அந்த அளவு, அந்த அளவுக்கு சூரியன் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நிழல் எல்லோருக்கும் கிடைக்காது. சிலருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அந்த அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற நிழல் இல்லாத நாளில் இவருக்கு நிழல் கொடுப்பான். அரசுக்கு நிழல் கொடுக்க 7 கூட்டம். பொதுவான ஹதீஸ்களிலே கலெக்டிவா பார்க்கின்ற பொழுது, தனித்தனியா பார்க்கின்ற பொழுது, ஜனிமனே சஹீஹான ஹதீஸ், அதுக்கு அடுத்த ஹதீஸ், கொஞ்சம் பலகீனமான ஹதீஸ், எல்லாமே கலந்து கலெக்டிவாக 96 அமல் இருக்கிறது. அரசுக்கு நிழலுக்கு இருக்கின்ற அமல் 96 அமல். ஒரு ஹதீஸ் தான் 7 மாத்திரம் அல்ல, 96 அமல் இருக்கிறது. அரசுக்கு கீழே நிழல் தரக்கூடிய அமல்கள் தேடி தேடி செய்வோம், அது ஒரு விடயம். எனவே இந்த காலத்தில் நோன்பு நோப்பவர்களுக்கு குட் நியூஸ், அதற்குரிய நன்மையை கூலி சொல்லிவிட்டு, நோன்புடைய உஷ்ணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விடவில்லை. பொடியை கொஞ்சம் கூலாக்கி கொள்வதற்கு தலையிலே தண்ணீர் ஊற்றினார்கள். எனவே தண்ணீர் தலையை கொஞ்சம் அது போன்ற நோய்கள் இல்லாதவர்கள், தன்னுடைய பொடி ஹெல்த்துக்கு ஆபத்து இல்லாதவர்கள் தண்ணீரால் தலையை நனைத்துக் கொள்வதும் சுன்னத். உஷ்ணமான காலத்தில் கொஞ்சம் இடைக்கிடை தலையை நனைத்துக் கொள்வது எப்படி இஸ்லாம். இன்னும் ஒரு அதே ரிவாயத் வார்த்தை வித்தியாசம், அதுதான் பொருத்தம். ரெண்டையும் இணைத்து பார்க்க வேண்டும். கடும் சூடான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே தண்ணீர் ஊற்றி தன்னுடைய தலையை கழுவுவதை கண்டேன். தலையை மாத்திரம் குளிப்பது பாத்தெடுப்பது வேறு விடைகள் பொதுவானதானே. உஷ்ணமான நேரத்தில் தலையை கொஞ்சம் நனைத்துக் கொள்வது. அன்பானவர்களே, அடுத்த ஒரு சில விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்வது. இது சம்பந்தப்பட்ட சில துஆக்கள், அனுபவ ரீதியான துவாவுடைய முன்னோர்கள் ஓதிய துவாக்கள் வந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய அந்த குர்ஆன் ஆயத்,
அதிகமா ஓதுங்கள், பிள்ளைகளுக்கு ஓத சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று வைத்திய கருத்து சொல்வதை விட அது குர்ஆனில் எப்படி சாராம்சம் இருக்கிறது, ஹதீஸில் காட்டப்பட்டிருக்கிறது. நமக்கு பொதுவாகவே தெரியும், தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும், டீஹைட்ரேட் ஆகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் குர்ஆன் சொல்கிறது. சொர்க்கவாதிகளுக்கு பின்னால் சில நரகவாதிகள் ஓடிக்கொண்டு வருவார்கள், கெஞ்சிக்கொண்டு வருவார்கள். நரகத்துக்கு விடுவிக்கப்பட்டது, நரகத்துக்கு போய் கொஞ்சம் அங்கே சில கட்டங்களிலே சொர்க்கவாதிகள் நரகவாதி சந்தித்துக் கொள்வார்கள். எத்தனையோ வழி பேசிய விடயங்கள் குர்ஆனில் இருக்கிறது. நரகவாசியாளர் சொர்க்கவாசியல் பேசியது, சொர்க்கவாதி நரகவாசியல் பேசியது. அந்த ஒரு டிஸ்கஷன் நடக்கின்ற விடயத்திலே ஒரு ரிக்வஸ்ட் தான் அவர்கள் ஒரு அப்பீல் பண்ணுவார்கள். என்ன தெரியுமா சொல்வார்கள் பாருங்கள், கொஞ்சம் அசீபு அலைனா மினல்மா, அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல், நரகத்துடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் சொல்வார்களா சொர்க்கவாதிகளிடம், எங்களிடம் மேல கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்களே. இன்னொரு கருத்து, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தாங்களே, ஊற்றங்களை குடிக்கிறதுக்கு. அசீபு அலைனா ட்ரக் மீனிங், எங்களுக்கு எங்கள் மீது தண்ணி ஊற்றுங்கள், அவ்வளவு உஷ்ணம். உஷ்ணம் வருகின்ற பொழுது பொடியை நனைத்துக் கொள்வது, பொடிவெட்டெடுப்பது, தலையை நனைப்பது, மேலே நனைப்பது. நரகவாதிகள் கூட நரகத்திலே ஆசைப்படுகின்ற விடயம் என்றால் கொஞ்சம் பொடியை நாங்கள் கூழாக்கிக் கொள்வது இஸ்லாமிய வழிகாட்டல். துவாவோடு முடித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஒரு கிதாபிலே, துவாவுக்கு சம்பந்தப்பட்ட கிதாபிலே இருக்கிறார்கள். இமாம் இப்னு ஸலீஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அமல் யௌம் வல் லைலா என்ற கிதாபிலே இந்த துவாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒன்று, முன்னோர்கள் கண்ணியமானவர்களே, ஒரு துவாவை குர்ஆன் ஆயத்தில் இணைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பாரிய நெருப்பு கூலாக ஒரு ஏசி ரூம் போன்று, ஒரு ஏசி போட்ட ரூம் போன்று மாறியது. அந்த நெருப்பு என்ன, ஏன்னா ருக்கூனி பர்த வஸலாம் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூலாக நல்ல பொருத்தமான கிளைமேட்டாக நீ மாறிக்கொள்ளும். அல்லாஹ் இந்த ஆயத்தை எப்படி ஓத வேண்டும் என்றால், அல்லாஹும்ம ஜஅல்ஹு கமா ஜஅல்த நார இப்ராஹிம் பர்தன் வஸலாமன். அல்லாஹும்ம ஜஅல் ஹாதல் ஹர் உஷ்ணம் கமா பர்தன் வஸலாமன் கமா ஜஅல்தஹு அலா இப்ராஹிம். இது கொஞ்சம் அந்த ஆயத்தோடு சேர்த்து ஓதுவோம். ஹதீஸில் வருகிறது, கடும் உஷ்ணமான நாளில் ஒரு அடியான் இலகுவான துவா, கொஞ்சம் பெரிய துவாவோட மக்களுடைய வழிகாட்டு எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது சொல்ல வேண்டிய விடயம் உஷ்ணத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா. யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வாரோ அதுக்கு பின்னால் மா அஷத்த ஹாதல் ஹர், இது நாங்கள் எங்களுடைய அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துவோம். என்ன உஷ்ணம் அப்பா, என்ன சூடப்பா என்று சொல்ல வேண்டிய வார்த்தை. அது துவா கூட இடையிலே வந்த விடயம், அதை சேர்க்கலாம் சேர்க்காமல் இருக்கலாமா. அஷத்த ஹாதல் ஹர், ஹாதல் இந்த உஷ்ணம். இன்னொரு கருத்து என்ன தெரியுமா, இந்த கடும் உஷ்ணத்தை ஏற்படுத்தியது எது, என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி மின் ஹர்ரிஹா என்று முன்கிறது. அவ்வளோ, அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று சொல்லுவோம். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் உலகமே, அது போன்று அல்லாஹும்ம அஜிர்னி மின் ஹர்ரிஹா. இன்னும் ஒன்று அல்லாஹும்ம அஜிர்னி மின் ஹர்ரின் நார். இங்கு உஷ்ணம் பாதுகாப்பு தேடுவது நரகத்துடைய உஷ்ணத்தை விட்டும். இதைவிட அது கடினமானது, இதைவிட பவர்ஃபுல்லானது. அல்லாஹும்ம அஜிர்னி மின் ஹர்ரின் நார் என்று யார் ஓதுவாரோ நரகத்தையே அல்லாஹ் விட்னஸ் ஆக்குவானா. என்னுடைய அடியான் உலகத்துடைய உஷ்ணத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய உஷ்ணத்திலிருந்து என்னிடம் பாதுகாப்பு தேடுகிறான். அஜர்துஹு மின்கி, நரகமே உன்னை விட்டும் என்னுடைய அந்த அடியானை நான் பாதுகாத்து விட்டேன். அந்த கிளைமேட் உஷ்ணமா இருக்கின்ற பொழுது கூட நரக விடுதலை கிடைக்கிறது நமக்கு. துவா லா இலாஹ இல்லல்லாஹ் மா அஷத்த ஹாதல் ஹர் அஜிர்னி மின் அனா ஹர்ரிஹா. அவ்வளவுதான். மின் ஹர்ரின் நார், மின் ஹர்ரின் நார், மினன் நார் என்ற அல்லாஹ் அஜிர்னி மினன் நாருடன் மின் ஹர்ர சேர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் இரண்டையும் ஓதினால் போதும். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும்ம அஜிர்னி மின் ஹர்ரின் நார், அவ்வளவுதான். இதை ஓதுவோம், அதையும் ஓதுவோம். இப்ராஹிம் அந்த ஆயத்தையும் ஓதுவோம். அதே போன்று ஸலவாத் அதிகமாக சொல்வோம். இவைகள் உஷ்ணத்தை நாம் நம்முடைய அந்த ஆபத்துகளை விட்டும், நமக்கு வருகின்ற உஷ்ணத்தால் வருகின்ற ஆபத்தை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே வழங்கப்பட்ட நேரத்துக்குள் பின்னால் வந்த சகோதரர்கள், வந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஜும்மாவுக்கு வருகின்ற விடயத்தில் கவனம் செலுத்துங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள்.
ஒரு 60 நிமிடத்தை வெள்ளிக்கிழமை 60 நிமிடம் அதானிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் 60 மினிட்ஸ் மேக்சிமம். ஏன் அல்லாஹ்வுக்காக கொடுக்க முடியாத அளவு பிஸி? அதானிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் 24 ஹவர்ஸிலே ஒன்ஸ் அ வீக் ஒரு 60 மினிட்ஸை அல்லாஹ்வுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியாத என்னுடைய ஜப் தடையா, என்னுடைய ஆஃபீஸ் தடையா, என்னுடைய பிஸ்னஸ் தடையா, என்னுடைய ஏனைய துனியாவுடைய பிசினஸ் தடை என்றால் தனியே உட்கார்ந்து அழ வேண்டும். யாரும் தவறாக இருக்க வேண்டாம். என்னுடைய ரைட், என்னுடைய உரிமை. நான் சொல்லுவேன், யாருக்கும் பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம். இங்கே பட்டர் பூசுகின்ற இடமல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள், பானி ஊற்றுகின்ற இடமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு பயம் பண்ணி நான் முனாஃபிக்காகின்ற இடமல்ல. கொஞ்சம் ஜும்மாவுடைய அதானை மஸ்ஜித்ல இருந்து எப்ப கேட்பீர்களோ அதுதான் உங்களுடைய லைஃபில் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிய ஃப்ரைடே. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மன்னிக்கவில்லை தான் இஸ்லாம். ஜும்மாவுடைய இக்காமத்தை அல்ல, அரபு கொத்துபாவை என்று கூறுவதல்ல, அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமின் துஆவின் பொழுது வந்து கூறுவதல்ல, இக்காமத்தின் பொழுதல்ல, சலாம் கொடுக்கும் பொழுதல்ல, கடைசி 2 ரக்காத்திலே ஓடி வந்து சேருவதல்ல. இவ்வளவு பிஸி என்றால் எங்கு போய்கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் தனியே உட்கார்ந்து யோசித்தள வேண்டும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வதை சொல்கிறேன். ஜும்மாவுடைய அதானை மஸ்ஜிதிலிருந்து கேட்காத வெள்ளிக்கிழமை நான் இர்ரெஸ்பெக்ட் பண்ணிய வெள்ளிக்கிழமை. இதை கண்டால் உங்களுடைய ஆப்ஷன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை அமல் செய்து இந்த கிளைமேட்டுடைய ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்வானாக. ஏழைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனித பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனித மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. பல கால நேரங்களுக்கு சொந்தக்காரன் நீயா அல்லாஹ், கிளைமேட்டுகளுக்கு சொந்தக்காரன் நீயா அல்லாஹ். தாங்க முடியாத சூட்டையை விட்டு பாதுகாப்பாயாக, தாங்க முடியாத குளிரை விட்டு பாதுகாப்பாயாக. எது எது எந்தெந்த அளவில் நமக்கு தாண்டினால், லிமிட் தாண்டினால் நமக்கு கஷ்டமாக இருக்குமோ அந்தந்த விடயங்களை லிமிட் தாண்டாமல் பாதுகாப்பாயாக. எது குறைந்தால் நமக்கு ஆபத்து அதை கூட்டி தருவாயாக, எது கூடினால் நமக்கு ஆபத்து அதை குறைத்து தருவாயாக. நம்முடைய உலகத்திலேயும் கிளைமேட்டுகளை அந்தந்த நாட்டு மக்களுக்கு சாதுவானதாகி கொடுப்பாயாக. நமது நாட்டில் நமக்கு ஆக்கி தருவாயாக. உலக முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக, சந்தோஷத்தை கொடுப்பாயாக, பாதுகாப்பை கொடுப்பாயாக. இவ்வளவு உஷ்ணமான காலநிலைகளிலும் நாடுகளிலும் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். ஆயுதங்களுக்கு, ஆபத்துகளுக்கு, அனர்த்தங்களுக்கு ஆளாகிறார்கள் யா அல்லாஹ். எதிரிகளுடைய தாக்குதல்களுக்கு ஆளாகிறார்கள் யா அல்லாஹ். பசியோடு தாகத்தோடு இருக்கிறார்கள், பட்டினி கிடக்கிறார்கள் யா அல்லாஹ். காலம் பூரா நோன்பையோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு ஏனைய கஷ்டங்களை இல்லாமல் ஆக்குவாயாக. எதிரிகளுடைய அந்த எதிர்ப்புகளை தடுப்பாயாக. யாருடைய சுயநலத்துக்காக உலகம் கஷ்டப்படுகிறதோ, யாருடைய செல்பிஷுக்காக முஸ்லிம் நாடுகள் கஷ்டப்படுகிறதோ, யாருடைய சுயநலத்துக்காக இந்த உலக முஸ்லிம்களும் நிம்மதியற்றிருக்கிறார்களோ அந்த செல்பிஷ்காரர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக, பெருக்கத்தை கொடுப்பாயாக. இல்லாவிட்டால் நொம்புருதை போன்று அழிப்பாயாக, ஃபிரௌனை போன்று அழிப்பாயாக, அபூஜஹலை போன்று அழிப்பாயாக, காரூனை போன்று அழிப்பாயாக. அவர்களுக்கு யார் யாரெல்லாம் ஃபன் பண்ணுகிறார்களோ அவர்களை காரூன் போன்று அழிப்பாயாக. அவருடைய யார் யாரெல்லாம் அவருடைய படைகளிலே வீரர்களாக இருக்கிறார்களோ யானை படையை அழித்தது போன்று அழிப்பாயாக, அப்ரஹாவுடைய படை அழித்தது போன்று அழிப்பாயாக. இப்படியான அநியாயங்களிலே உன்னிடத்திலே பத்வா செய்ய நீ அனுமதி தந்திருக்கிறாய். எனவே நாங்கள் செய்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் எப்படி அபூஜஹலை விழித்து வீசினாயோ, காரூனை, ஃபிரௌனை, நும்ரூதை, புக்தனஸரை, அதே போன்று முன்னைய காலத்தில் வாழ்ந்த அநியாயக்கார அராஜகர்களை கேவலமாக மூப்படைய வைத்து கேவலப்படுத்தினாயோ அப்படி அவர்களையும் அவர்கள் போன்றவர்களையும் அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற அனைவர்களையும் அழித்து முஸ்லிம்களுடைய மனதை குளிர வைப்பாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வாஹ் வ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.